குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நம்ம இப்போ ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் லெசன் ரிவிஷன் பார்த்துட்ருக்குறோம். சோர்ஸ் ஆஃப் மிடி லெவல் இந்தியா அப்படிங்கிற லெசனை பார்த்துட்ருக்குறோம். அதில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா, உங்களுக்கு ஃபிகர்லேயே பார்த்தா தெரிஞ்சுக்குவேன். ஹம்பி விஜயநகர் அப்படின்னு இருக்குது இல்லையா, அந்த ஃபிகர்லேயே. அப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஆல் இன் அண்ட் அரவுண்ட் டெல்லி. ஆல்ரெடி என்ன சொன்னோம், குவாதுல் இஸ்லாம் மசூத், மோஹி மசூத், ஜிம்மா மசூத், ஃபதேபூர் சிக்ரி தர்கா, இது எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா டெல்லிக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு. ஏன் டெல்லிக்கு பக்கத்தில் இருக்குன்னா, அந்த காலத்தில் இருந்து ஆரம்ப காலத்துலேருந்து எல்லாருமே என்ன பண்ணாங்க, டெல்லியில் தான் சிறப்பான முறையில் கேபிட்டலாக தலைநகராக வச்சு ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டுமா, ஆல் இன் அண்ட் அரவுண்ட் டெல்லி அண்ட் சார்மினார் ஹைதராபாத். சார்மினார் அப்படிங்கிறது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா ஹைதராபாத்தில் இருக்குது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இது எல்லாமே என்ன சொன்னாங்க, ஆர் த இம்பார்ட்டன்ட் மஸ்கியூஸ் பிலாங்கிங் டு த மிடில் லெவல் டைம்ஸ். இது எல்லாமே இடைக்காலத்தை சேர்ந்த முக்கியமான மசூதிகள் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டுமா, த ஃபோர்ட்ஸ் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆர் ஆக்ரா ஃபோர்ட், சிட்டூர் ஃபோர்ட், குவாலியர் ஃபோர்ட் அண்ட் டெல்லி ரெட் ஃபோர்ட், ஆஸ் வெல் ஆஸ் த ஃபோர்ட்ஸ் ஆஃப் தௌலதாபாத், அவுரங்காபாத் அண்ட் ஃபிரோஷா கோட்லா, டெல்லி palaces in Jaipur, Jaisalmer and Jodhpur signify the greatness of the Rajput dynasty. What wielded enormous power from these places. Qutub and Ali Darwaza, the tombs of Iltutmish, Balban and all the Mughals rulers are the other prominent structures recognized as valuable sources of information. Cities in reign such as Firozabad and Dugladabad in North India and Hampi in South India remain rich receptacles of the history of medieval India. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னாமா, இது எல்லாமே இடைக்காலத்தில் கிடைக்கப்பட்ட சான்றுகள், வரலாற்று சான்றுகள் அப்படிங்கிறாங்க. எதுக்காக அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஆக்ரா ஃபோர்ட்டு, சிட்டூர் ஃபோர்ட்டு, குவாலியர் ஃபோர்ட்டு, டெல்லி ஃபோர்ட்டு, டெல்லியில் இருக்கக்கூடிய செங்கோட்டை உங்களுக்கே தெரியும், ரெட் ஃபோர்ட்டு இல்லையா, இது எல்லாமே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, தௌலதாபாத்தில் இருக்க அவுரங்கசீப், புரோஷா துக்லாம், கௌதலம், இது எல்லாமே டெல்லியில் இருக்குது. இது எல்லாமே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த இடங்கள்லாம் அரண்மனைகள், ஜெய்சல்மர், ஜோத்பூர், ராஜ்புட்ஸ்க்கு மேன்மையான அடையாளங்கள், குதுப்பினார், அலைதர்ஷா, இது எல்லாமே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா மிக சிறப்பான இடங்கள். இதையெல்லாம் இடைக்கால இந்திய வரலாற்றுக்குரிய சான்றுகளை இன்னமும் நமக்கு பண்டைய காலத்தில் இப்படி மன்னர்கள் ஆட்சி செஞ்சாங்க, இந்த கோட்டைகள்லாம் கட்டினாங்க, இதெல்லாம் மசூதிகள் அப்படின்னு சொல்லி நமக்கு தெளிவாக தெரியக்கூடிய கல்லறைகள், இல்துமிஷோட பால்பனோட கல்லறைகள், முகலாய அரசர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இறந்து அவங்க கல்லறைகள், இது அப்போ அதுக்கப்புறம் காயின்ஸு, நாணயங்கள், பாலடைந்த நகரங்கள், இது எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா ஃபிரோஷாபாத், துக்லக், நார்த் இந்தியாவிலேயே, சவுத் இந்தியாவில் ஹம்பி அப்படிங்கிற பிளேஸ்லலாம் நமக்கு இன்னமும் எவிடன்ஸாக இருந்திருக்குது. ஏன்னா வந்து இதெல்லாம் நமக்கு வரலாற்று சான்றுகள், ஏன்னா இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே என்ன பண்ணியிருக்காங்க, மன்னர்கள் இந்த மாதிரி ஆட்சி செஞ்சு மசூதிகள், கோட்டைகள், கல்லறைகள் எல்லாமே கட்டியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா பிற்காலத்தில் இப்படி ஒரு மன்னர் இருந்தது தெரியாமல் போகக்கூடாது மக்களுக்கு அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் கட்டப்பட்டுச்சு அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டுமா, காயின்ஸை பற்றி என்ன பார்க்குறோம் அப்படின்னா, த பிக்சர் அண்டு த லீகண்ட் ஆன் த காயின்ஸ் கன்வே த நேம்ஸ் ஆஃப் கிங்ஸ் வித் தேர் டைட்டில்ஸ் அண்டு parties, events, palaces, dates, dynasties and longs. The composition of metals in the coins gives us information on the economic condition of the empire. Mention of kings' achievements like military conquest, territorial expansion, trade links and regions. Faith can also be found in the coins. நெக்ஸ்ட் என்ன சொல்ல வராங்க, நாணயங்களில் வந்து பொறிக்கப்பட்ட பட்டங்களும் சரி, உருவங்களும் சரி, அரசர்களுடைய பெயர்கள், அதுக்கப்புறம் அரசர்களுடைய உருவப்படங்கள், மன்னரோட சிம்பிள்ஸு, இது எல்லாமே அவங்களுக்கு பிடிச்சமான பெண் தெய்வங்களோட சிம்பிள்ஸு, பிடித்த விலங்குகளோட சிம்பிள்ஸு, இது எல்லாமே காசுகளில் அச்சிடப்பட்டுச்சு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏன் அப்படின்னா, இது எந்த மன்னர் ஆட்சி செய்கிறாரோ அந்த மன்னரோட
பிடிச்சமான அனிமல்ஸு, பிடிச்சமான தெய்வம், பிடிச்சமான நம்பிக்கைக்குரியவர்கள் அப்படிங்கிறது நமக்கு அடையாளம் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்களாம், அவங்க காயின்ஸ் வெளியிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதாவது காயின்ஸ்லாம் அச்சிடப்பட்டுச்சு அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்ல வராங்க, நம்ம இது எல்லாமே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, காயின்ஸில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள், இடங்கள், பெயர்கள், நாட்கள், இது அதுக்கப்புறம் அரச வம்சத்தை சேர்ந்த மன்னர்களோட பேர், அவங்களோட மகன்களோட பேர், பொண்ணுங்க பேர், அவங்க பரம்பரையோட பேர், சின்னங்கள், இது எல்லாமே எப்படி இருக்குதுன்னா நமக்கு தெளிவாக காட்டுது. ஏன்னா இந்த மன்னர் இந்த ஆட்சியில் செஞ்சுருக்காரு, இந்த வருஷம் இந்த ஆட்சி செஞ்சுருக்கிறாரு, அப்போ தான் இந்த காயின்ஸை வெளியிட்டிருக்கிறாரு. காப்பர், கோல்டு காயின்ஸ், மெட்டல், உலோகம், இது எல்லா காயின்ஸும் வெளியிட்டிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு ஐடென்டிஃபை ஆகுது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இது எல்லாமே உலோக கலவையில் செய்யப்பட்ட காயின்ஸு. பர்டிகுலராக என்ன சொல்கிறாங்கன்னா, இது எக்கனாமிக்கில் பர்டிகுலராக காட்டுது அப்படிங்கிறாங்க. ஏன்னா எந்த மன்னர் வந்து சிறப்பான ஆட்சி முறையை செஞ்சார் அப்படிங்கிறது நமக்கு எவிடன்ஸாக காட்டுது அப்படிங்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு மன்னரோட அவங்களோட தனித்தன்மை வாய்ந்தது காட்டுது அப்படிங்கிறாங்க. தனித்தன்மைனா எந்த மன்னர் வந்து நான் செல்வாக்கு மிகுந்த மன்னர், செல்வாக்கு குறைவான மன்னர் அப்படிங்கிறது இந்த காயின்ஸ் மூலிமா வெளிக்காட்டுது அப்படிங்கிறாங்க. ஏன்னா கோல்டு, சில்வர் இந்த மாதிரி காயின்ஸை வெளியிட்ட மன்னர்கள் வந்து ரொம்ப அதிக பண காசு வச்சுருக்க மன்னர்களாகவும், மெட்டல், காப்பர், பிளேட்டு இதெல்லாம் விடக்கூடிய காயின்ஸ் அடிக்கக்கூடிய மன்னர்கள் வந்து எக்கனாமிக்கலாக அவர்கிட்ட காசு குறைவாக இருக்கக்கூடிய மன்னர் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி நமக்கு காட்டுது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ காயின்ஸ் உனக்கு ஃபிகரில் இருக்காமா, லக்ஷ்மி காயின் ஆஃப் கோரி, ஏன் காயின்ஸ் ஆஃப் கஜினி, ஏன்னா லக்ஷ்மி காயின் ஆஃப் கோரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லட்சுமி கடவுளோட உருவத்தை வச்சு இந்த காயின்ஸை பொறிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன்னா முகமது கோரி வந்து அவருக்கு பிடித்தமான பெண் கடவுள் வந்து மகாலட்சுமி தேவி தான். அதனால் லட்சுமி தேவி காயின்ஸை வச்சு அச்சிட்ருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி கில்ஜி அரசு நாணயங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உனக்கே பார்த்தோன்னே தெரியும் இந்த ஃபிகரில் காயின்ஸ் எப்படி வெளியிட்ருக்காங்கன்னு. நெக்ஸ்ட்டுமா, முகமது கோரி had stamped the figure of goddess Lakshmi on his gold coins and had his name inscribed on it. This coin tells us that this early Turkish inventor was in all likelihood liberal in religious outlook. நெக்ஸ்ட் என்ன சொல்ல வராங்கம்மா, அரசர்களின் இராணுவ படையெடுப்பு வந்து பிரதேச விரிவாக்கம், வாணிப தொடர்பு, சமய நம்பிக்கை, இது எல்லாமே இந்த காயின்ஸில் இருக்குது அப்படிங்கிறாங்க. பர்டிகுலராக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட இராணுவத்துக்கு எந்த காயின்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அப்போ அந்த எந்த ஹார்ஸ் அனிமல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் ரொம்ப பிடிச்சி போச்சு ஒரு மன்னருக்கு அப்படின்னா அந்த அனிமல்ஸோட காயின்ஸ் அச்சிடுவாங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அந்த காயின்ஸை வச்சு அவங்க வாணிபத்துக்கு என்னென்ன காயின்ஸை பண்டமாற்று முறை செஞ்சுக்கிட்டாங்க, எந்த காசை கொடுத்துட்டு எந்த காசை பொருளை வாங்கிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு முகமது கோரி வந்து என்ன பண்ணுறாருன்னா, தங்க நாணயத்தை தான் வெளியிட்டார் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அவருக்கு முன்னாடி சொல்லலாமா, அவருக்கு ரொம்ப பிடிச்சமான பெண் தெய்வம் லட்சுமி, அந்த கடவுளோட உருவத்தை அச்சிட்டு காயின்ஸை வெளியிட்டார் அப்படிங்கிறாங்க. அது கூட தன்னோட பேரையும் சேர்த்து காயின்ஸை பொறிக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. ஏன்னா லட்சுமி கடவுளை வச்சு பொறிக்கப்பட்ட மன்னர் யாருன்னு நமக்கு தெரியணும் இல்லையா, அதனால் அந்த லட்சுமி கடவுளையும் அவரோட பேரையும் சேர்த்து காயின்ஸ் அச்சிடப்பட்டுச்சு அப்படிங்கிறாங்க. இந்த நாணயம் வந்து தொடக்க காலத்தில் துருக்கியர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மத விஷயங்களை தாராளத்தன்மையுடன் நடந்துக்கிட்டாங்களாம். ஏன்னா அது வந்து துருக்கியர்கள் வந்து இந்து கடவுளை தான் பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்காக ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். ஏன்னா அவர் வந்து ஒரு இஸ்லாமியராக இருந்தால் கூட ஆனால் இந்து கடவுளை தான் வந்து காயின்ஸாக அச்சு விட்டு வெளியிட்டிருக்கிறாரு, அதனால் நமக்கு இதுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி துருக்கியர்கள் வந்து ஆரம்ப காலத்தில் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். அதனால் இதை ஏற்றுக்கிட்டாங்களாம். பட் ஆனால் எல்லா மதத்துக்காரங்களும் இதை ஏற்றுக்கலையாம். ஏன்னா நீ ஒரு இஸ்லாம் மதத்தை சேர்ந்துட்டு ஹிந்து கடவுள் காயின்ஸை அச்சிட்ருக்கிற அப்படிங்கிற ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட் வச்சாங்களாம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மற்ற மதத்தை கிறிஸ்துவ மதத்துக்காரங்களும் சைனீஸ் மதக்காரம் இந்த மாதிரி இருக்க புத்திச மதத்துக்காரம் மற்ற மதத்துக்காரங்க யாருமே இஸ்லாம் மதத்துக்காரங்க எல்லாருமே என்ன பண்ணலாம், ஏற்றுக்கலையாம். ஏன்னா நீ வந்து ஒரு கடவுள் காயின்ஸுங்கிறது பொதுவான முறையாக தயாரிக்கப்பட்டு காயின்ஸை வெளியிட்டு வாணிபத்துக்கு யூஸ் பண்ணணும். பட் ஆனால் நீ என்ன பண்ணியிருக்கிற அப்படின்னா, ஒரு கடவுளை வந்து பேஸ் பண்ணி பண்ணனதுனால இதை வந்து எங்களால் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி நிறைய பேர் முகமது கோரிக்கு அகைன்ஸ்டாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா,
காப்பர் ஜிட்டல்ஸ் are available for the study of the period of the Delhi Sultanate's silver tanka introduced by Iltutmish. Alauddin Khilji gold coins, Muhammad bin Tughlaq copper token currency are indicative of coinage as well the economic prosperity of otherwise of the country of the time. நெக்ஸ்ட் என்ன சொல்ல வராங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான காயின்ஸை வெளியிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்படி பார்த்தோம்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, டெல்லி சுல்தான்கள் வந்து ஒரு காலகட்டத்தை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த காலகட்டம் தான், இந்த டைம் தான், இந்த பீரியட் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷனை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜிட்டல் அப்படிங்கிற ஒரு செப்பு காப்பர் காயின்ஸை வெளியிட்டாங்க. அந்த காப்பர் காயின்ஸ் பேர் வந்து ஜிட்டல். இப்போ எப்படி நம்ம சொல்கிறோம், 10 ரூபா காயின்ஸு, 2 ரூபா காயின்ஸு, 1 ரூபா காயின்ஸு, 5 ரூபா காயின்ஸு அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. 10 ரூபா, 200 ரூபா, 300 ரூபா, 1000 ரூபா, 500 ரூபா அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி அந்த காயின்ஸை வந்து நம்ம நேம் சொல்லி அழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக காப்பர் காயின்ஸை ஜிட்டல் அப்படின்னு சொல்லி டெல்லி சுல்தான்கள் ஆட்சி காலத்தில் அழைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா, இல்துமிஷ் வந்து டங்கா அப்படிங்கிற காயின்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொரு பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நாம் என்ன சொல்கிறோம், 10 ரூபா, 10 ருபீஸ் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இங்கிலீஷில் தமிழ்லையும் மாற்றி. அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் அந்த மன்னர்கள் ஆட்சியில் பணத்துக்கோட பேர் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சுல்தான்கள் வந்து ஜிட்டால்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்துமிஷ் அறிமுகப்படுத்திய காயின்ஸ்க்கு வந்து டக்கா அப்படின்னு சொல்லி பேர் சொல்லி அழைச்சிட்டு இருந்தாங்க. அதோட என்ன பண்ணுறாங்கன்னா, சில்வர் காயின்ஸும் வெளியிட்டார். யார், இல்துமிஷ் வெளியிட்டார். அதுக்கப்புறம் அலாவுதீன் கில்ஜி வந்து கோல்டு காயின்ஸ் வெளியிட்டார். முகமது பின் துக்ளக் வந்து காப்பர் காயின்ஸை வெளியிட்டார். இந்த காயின்ஸ்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, ஒன்றுக்கு ஒன்று எக்கனாமிக்கலாக யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ நாம் சொல்கிற மூலியமாக 1 ருபி யூஸ் பண்ணுறோம், 2 ருபீஸும் யூஸ் பண்ணுறோம், 5 ருபீஸ் காயின்ஸும் யூஸ் பண்ணுறோம், 10 ருபீஸ் காயின்ஸும் யூஸ் பண்ணுறோம். நோட்டில் வரக்கூடிய 500, 1000, 2000 இப்படி இருக்கக்கூடிய காயின்ஸு நம்ம 50 ருபீஸு, 20 ருபீஸு எல்லாமே யூஸ் பண்ணுறோம் இல்லையா, 10 ருபீஸு. அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் எல்லா காயின்ஸுமே யூஸ் பண்ணாங்களாம். காப்பர் காயின்ஸு, சில்வர் காயின்ஸு, கோல்டு காயின்ஸ், இது எல்லா காயின்ஸுமே அவங்க யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. மக்கள் பொருளாதாரத்துக்கு பணத்தை கொடுத்து தான் பொருளை வாங்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. இதில் என்னன்னா, எக்கனாமிக்கலாக நலிவு ஆகியவற்றை சுட்டுவதாக நலிவு மக்களுக்கு காயின்ஸ் போய் சேரலை அப்படிங்கிறாங்க. ஏன்னா அதிகமாக வருமானம் இருக்கக்கூடிய, பணம் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட தான் அதிகமான காயின்ஸு இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு காயின்ஸ் போய் சரியாக சேரலை அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, a jittal contained 3.6 grains of silver. 48 jittals were equal to 1 silver tanka. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னாமா, நம்மளை ஒரு ஜிட்டல் 3.6 கிரைன்ஸ் அப்படின்னா என்னென்னா வெள்ளி ஆஃப் சில்வர் குன்றி மணிகளை கொண்டது அப்படிங்கிறாங்க. அதாவது 48 ஜிட்டல் வந்து ஒரு வெள்ளி கிராம் அப்படிங்கிறாங்க. இப்போ நாம் என்ன சொல்கிறோம், 8 கிராம் சேர்ந்தது தான் 1/4 பவுன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. 22 கேரக்டர், 24 கேரக்டர்னு நம்ம சொல்கிறாங்க இல்லையா. அப்போ என்ன சொல்கிறாங்க, கோல்டு காயின்ஸ் வாங்கினோமா 24 கேரக்டருக்கு தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஒரு பவுனுக்கு 24 கேரக்டர், 22 கேரக்டர் அப்படிலாம் சொல்லி பார்க்குறோம் இல்லையா. அந்த மாதிரி 8 கிராம் சேர்ந்தது தான் 1/4 பவுனு, 16 கிராம் சேர்ந்தது என்ன சொல்கிறான் 1/2 பவுனு. அப்போ என்ன சொல்கிறான், 22 கிராம் சேர்ந்தது 1 பவுனு இல்லையாம்மா. அந்த மாதிரி நாம் சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 48 ஜிட்டல் கொண்டது தான் என்னது ஒரு வெள்ளி, ஒரு காயின்ஸ் ஒரு அதாவது ஒரு பவுனுங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு வெள்ளி, ஒரு டக்கா அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, அப்போ அந்த காலத்தில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்ல வராங்க அப்படின்னாமா, ரிலீஜியஸ் லிட்ரேச்சர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, டிவோஷனல் மூமெண்ட் இன் சவுத் இந்தியா அண்ட் லேட்டர் இன் North results in the development of Bhakti or devotional literature. The Chola period was known as the period of devotional literature, and works such as Kambaramayanam and Sekilar Periyapuranam, 4000 Divya Prabandham composed by 12 alvars and complete by Nadamuni. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கம்மா, என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ரிலீஜியஸ் லிட்ரேச்சரில் தொடக்க காலத்தில், ஆரம்ப காலத்தில் தென்னிந்தியாவுக்கு பின்னாடி ஆட்சி செஞ்சவங்க எல்லாமே நார்த் இந்தியாவிலையும் சரி, சவுத் இந்தியாவிலையும் சரி. பட் ஆனால் நம்ம சவுத் இந்தியாவோட நார்த் இந்தியாவில் அதிகப்படியான பக்தி இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. கடவுள் மீது அதிகப்படியான பக்தி இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. இன்னமும் பாருமா, நம்ம சவுத் இந்தியாவில் வந்து
வந்து திங்கக்கிழமை வந்து அதிகமாக விரதம் இருக்க மாட்டாங்க. ஆனால் நீ நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சிவனுக்காக என்ன பண்ணுவாங்க, ரொம்ப விரதம் இருந்து எச்சக்கூட முழுங்க மாட்டாங்க. டெல்லி சைடு நார்த் இந்தியா சைடெலாம் நீ போனீங்கன்னா எச்சக்கூட முழுங்க மாட்டாங்க. ஏன்னா சிவன் மீது அதிகப்படியான அன்பு பக்தி அவங்களுக்கு அதிகம் இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்க, எச்சக்கூட முழுங்காமல் காலையிலேருந்து ஈவினிங் மேலே 6 மணி வரலும் விரதம் இருந்து 6 மணிக்கு மேலே கடவுளுக்கு பூஜை பண்ணிட்டு தான் சாப்பிடுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க பசுவை வந்து சிவனோட வாகனம் வந்து பசு. அதனால் பசுவுக்கு வந்து விரதம் இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப நார்த் இந்தியாவில் அதிகமாக கடைபிடிப்பாங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நாம் வந்து என்ன பண்ணுவோம், நம்ம சவுத் இந்தியாவில் என்ன பண்ணுவோம், வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அதிகமாக நாம் சாமி கும்பிடுவோம், விரதம் இருந்து கடவுளுக்கு தொண்டு செய்வோம் அந்த மாதிரி. ஆனால் நம்ம சவுத் இந்தியாவோட நார்த் இந்தியாவில் தான் அதிகமாக கடவுள் பக்தி இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, நம்ம சோழர்கள் காலத்தில் பக்தி இலக்கியங்கள் நிறையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கம்பராமாயணம், சேக்கிலாரின் பெரிய புராணம், 12 ஆழ்வார்கள், இது எல்லாமே நாதமுனி அப்படிங்கிற ஒரு புலவர் வந்து எழுதினாரு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் 4000 திவ்ய பிரபந்தம், அப்பர், சம்பந்தர், சுந்தரர், இவங்க எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க. அதாவது புக்ஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா இலக்கியங்கள், இலக்கணங்கள், இது எல்லாமே அவங்க நிறைய எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டுமா தேவாரம் கம்போஸ்டு பை அப்பர், சம்பந்தர். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, அப்பர், சம்பந்தர், தேவாரம் அண்டு சுந்தரர் அண்டு கம்போஸ்டு பை நம்பியாண்டார் நம்பி. மாணிக்க வாசகம், திருவாசகம் ஆல் வேர் ஸ்கிரிப்டட் டூரிங் த சோழா டைம்ஸ். ஜெயதேவாஸ் Gita Govindam, 12th century was a follow-up of the Bhakti movement in South India. Kabir Das in 15th century, mystic poet, also had an influence on the Bhakti movement in India. நெக்ஸ்ட் என்ன சொல்ல வராங்கம்மா, இது எல்லாமே நாதமுனி அப்படிங்கிறவர் நிறைய கம்போஸ் பண்ணியிருக்கார் இலக்கியங்கள், இலக்கண புக்குகள். அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா கிராமர் புக்குன்னு நம்ம நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி இலக்கண புக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா, அது இலக்கணம் படிக்கிறீங்களா தமிழில், அந்த மாதிரி இலக்கணங்கள் நிறைய இலக்கியங்கள் எழுதியிருக்காங்க. கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் நிறைய தமிழில் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் 4000 திவ்ய பிரபந்தம், அப்பர், சம்பந்தர், சுந்தரர், இவங்க எல்லாமே நம்பியாண்டார் அப்படிங்கிற இலக்கண புக்கு மூலிமா தேவாரம், மாணிக்க வாசகரோட திருவாசகம் அப்படிங்கிறவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க, இலக்கிய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க, கடவுளை பற்றி அதிகமாக புகழ்ந்து பாடி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இது எல்லாமே சோழர் காலத்தில் எழுதப்பட்ட பக்தி பாடல்கள், பக்தி இலக்கண புத்தகங்கள் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஜெயதேவரின் கீத கோவிந்தம் 12th சென்ச்சுரியில் எழுதப்பட்டுச்சு. தென்னிந்தியாவில் நம்ம சவுத் இந்தியாவில் பக்தி இலக்கிய மரபு ஆரம்பமானது 12th சென்ச்சுரியில். கிட்டத்தட்ட 15th சென்ச்சுரியிலாம் இறைநிலை உணர்வு பெற்ற கவிஞராக கபீர்தாஸ் இருந்தார் அப்படிங்கிறாங்க. 15th சென்ச்சுரியில் அதிகமாக கடவுள் மீது நம்பிக்கையை ஏற்படுத்தினாங்க. அது எப்படி வச்சுன்னா கபீர்தாஸ் வந்து பக்தி இயக்கத்தால் கவரப்பட்டார் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த கபீர்தாஸ் வந்து என்ன பண்ணுறாரு, கடவுளையே நம்பி கடவுளையே நினச்சி பக்தி நினச்சி நிறைய புத்தகங்கள் எழுதினார், மக்களுக்கு எல்லாத்தையுமே கொண்டு போய் கொடுத்தாரு. அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா அவர் கடவுள் மீது அதிகப்படியான பக்தியை ஏற்படுத்த ஆரம்பித்தார் மக்களுக்கு அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா செக்குலியர் லிட்ரேச்சர் மதுர விஜயம் அண்டு அமுக்த மால்யுதா வேர் போயம்ஸ் கம்போஸ்டு பை Kanagadevi and Krishnadevaraya respectively that help us gain insight into the events and individuals associated. நெக்ஸ்ட் என்ன சொல்ல வராங்கம்மா, மதுர விஜயம், அமுக்த மால்யுதா, கிருஷ்ணதேவராயா ரெஸ்பெக்ட்லி. அதுக்கப்புறம் என்ன சொல்ல வராங்க, சந்த்பரிதை, பிருத்திவிராஜ் ரஷோ, போர்ட்ரேட்ஸ் அண்ட் ராஜ்புட் கிங்ஸ், வெல்லூர். We have no Indian announce about what happened during the Turkish invasion of India. For pre-Islamic periods, the only expression was. நெக்ஸ்ட் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ராஜதரங்கனி, அதாவது கல்ஹனி 11th சென்ச்சுரி, கல்ஹனரின் ராஜதரங்கனி 11th சென்ச்சுரியில். செக்குலியர் லிட்ரேச்சர் அப்படின்னா கங்காதேவி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாமா மதுர விஜயம் அப்படிங்கிற ஒரு
புத்தகத்தை இலக்கண புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க. யார்? கங்காதேவியால் இயற்றப்பட்டது தான் மதுரை விஜயம் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க. கிருஷ்ணதேவராயரோட அமுக்த மால்யுதா அப்படிங்கிற புத்தகம் வந்து விஜயநகர பேரரசில் இருந்த அவர் கிருஷ்ணதேவராயர் வந்து எப்படி ஆட்சி செஞ்சார், மக்களுக்கு எப்படி வந்து நன்மைகள் செஞ்சார், கிருஷ்ணதேவராயர் வந்து எல்லாத்துக்கும் பிடித்த மன்னராக ஏன் இருந்தார், அவர் எப்படிலாம் நிர்வாகம் செஞ்சார், மக்கள் மீது எப்படி நம்பிக்கையை ஏற்படுத்தினார், மக்களுக்காக எவ்வளோ நன்மைகள் செஞ்சுருக்கிறாரு அப்படிங்கிறது எல்லாமே விஜயநகர பேரரசு ஆட்சி செஞ்சவங்களோட நிகழ்வுகள் எல்லாமே அது பர்டிகுலராக என்ன சொல்கிறாங்க, விஜயநகர பேரரசு ஆட்சி செஞ்சதுலேயே மிகவும் ஃபேமஸான புகழ்பெற்ற மன்னர் என்ன? கிருஷ்ணதேவராயர். அவர் எப்படி வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் பிளான் பண்ணி செய்வார் அப்படிங்கிறத பற்றி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எழுதியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அமுக்த மால்யுதா, இது எல்லாமே விஜயநகர எம்பையரில் மிகவும் ஃபேமஸாக இருந்தது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா சன்பரிதை, பிருத்திவிராஜ் ரசோ, இது வந்து ராஜ்புட்ஸ்காரங்க ரொம்ப ஃபேமஸாக எழுதின புத்தகங்கள் அப்படிங்கிறாங்க. ஏன்னா மன துணிச்சலோடு அவங்க என்ன பண்ணுறாங்க, பிருத்திவிராஜ் ரசோ ராஜபுத்திர மன்னர்கள் அவங்க படம் பிடிச்சி இதெல்லாம் எங்கள் காலத்தில் நாங்கள் சிறப்பான முறையில் ஆட்சி செஞ்சோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ராஜ்புட்ஸ்காரங்க வீரம் மிகுந்த மக்களும் சரி, மனிதர்களும் சரி, மன்னரும் சரி, அவங்க வந்து ரொம்ப வீரம் அதிகமாக உள்ள மனிதர்கள் யாருன்னா ராஜ்புட்ஸ்காரங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா துருக்கியஸுக்கு வந்து வார் செய்கிறதுக்காக வராங்க. துருக்கியஸ் இன்னோவேஷன் ஆஃப் இந்தியா மீது படையெடுத்து வராங்க. அப்போது என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா தரப்பிலிருந்து குறிப்புகள் எதுவுமே இல்லையா. ஏன் அப்படின்னா துருக்கியர்ஸ்க்கு இந்தியா மீது படையெடுத்து வந்து நம்ம இந்தியாவில் நம்ம ஒரு சில பிளேசஸை கேப்சர் பண்ணி பர்டிகுலராக நார்த் இந்தியா பிளேசஸை கேப்சர் பண்ணி ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சில எவிடன்ஸ் மட்டும் தான் நமக்கு கிடச்சிருக்குது. ஆனால் முக்கியமான எவிடன்ஸ் நிறையா நமக்கு எதுவும் கிடைக்கல அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா இஸ்லாமுக்கு முந்தைய காலம் குறித்து ஒரு இஸ்லாமியர்கள் வந்து ஆட்சி செய்கிறதுக்கு நம்ம இந்தியாவில் ஆட்சி செய்கிறதுக்கு முன்னாடி யார் ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு சில குறிப்புகள் மட்டும்தான் கிடச்சிருக்குதான். அது எப்படின்னா 11th சென்ச்சுரியில் ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற எவிடன்ஸ் மட்டும்தான் நமக்கு கிடச்சிருக்குது. அந்த எவிடன்ஸ் தான் கல்கனரின் ராஜதரங்கணி அப்படிங்கிற ஒரு இலக்கண புத்தகங்கள். ஏன்னா அந்த இலக்கண புத்தகத்தில் கல்கரணியோட ராஜதரங்கணி அப்படிங்கிற இலக்கண புத்தகத்தில் 11th சென்ச்சுரியில் மக்கள் எப்படி கடவுள் மீது நம்பிக்கை வச்சுருந்தாங்க, எப்படி ஆட்சி செஞ்சாங்க, எப்படி நிர்வாகம் செஞ்சாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் எப்படி இருந்துச்சு, மக்கள் எப்படி அப்போ எப்படி வாழ்ந்தாங்க, என்ன தொழில் செஞ்சாங்க, எப்படி ஆடை யூஸ் பண்ணினாங்க, அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன பொருட்களை யூஸ் பண்ணாங்க, பாத்திரத்தை யூஸ் பண்ணாங்க, வெஹிக்கல்ஸ், அதுக்கப்புறம் அனிமல்ஸு, வாருக்கு என்ன அனிமல்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு 11th சென்ச்சுரி மட்டும்தான் கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. இதோட கண்டினியூட்டி லெசன் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.